Hi students, welcome to Mobile Training Academy. பார்த்தீங்கன்னா 47வது எபிசோடு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சமூக அறிவியல்ல ஊழல் தடுப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஓகே, ஊழல் அப்படிங்கிற பட்சத்துல என்ன அப்படின்னா கரப்ஷன் சொல்றாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய உலுக்கிய ஊழல்கள் எவ்வளவோ இருக்கு. 2G ஊழல் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதாவது பீகார்ல மாட்டு தீவனத்துல ஊழல் பண்ண இருக்கு. ஊழல் எதிர்ப்பாக நிறைய படங்களும் வெளியே வந்திருக்கு, தமிழ் படங்கள். ஓகே, இதை சாமுராய் எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள், இந்த விஜயகாந்த் படங்கள் தான் காலத்துக்கு ஊழல் ஒழிப்பதற்காக ராவணன் படம், ஓகே ரமணன் படம், ரமணன் இந்த மாதிரி படங்கள் தான் இருக்குது. ஓகே, எனிவே இந்த ஊழல் தடுப்பதற்காக கவர்மெண்ட் கிட்ட ஒரு சட்டம் இருக்குது. ஆனா என்னதான் இவ்வளவு சட்டம் இருந்தாலும் ஏன் சார் ஊழல் நடக்குதான் செய்யுது அப்படின்னா சட்டம் ஒன்று இருந்தால் அதுல என்ன இருக்கும், ஓட்டைன்னு ஒன்று இருக்கும். அதன் மூலமா தான் சின்ன சின்ன விஷயங்களை தப்பிச்சு வந்துடுறாங்க. ஓகே, அப்ப இந்த ஊழல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு வெளியே வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா 1988ஆம் ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, அப்ப வேற என்ன சட்டங்கள் தான் வெளியே வந்திருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா பண மோசடி தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே புக்ல தான் இருக்குது. ஓகே, 8th புக்ல ஒரு லெசன்ல சீக்வன்ஸா ஒரு 5 சட்டம் கொடுத்திருப்பாங்க. ஓகே, பண மோசடி தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு? 2002ஆம் ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்து லோக்பால் சட்டம். லோக்பால் சட்டம் எந்த ஆண்டு? லோகாயுக்தா சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா எலெக்ஷனுக்கு முந்தின வருஷம் 2013 அண்ணா ஹசாரே அவர்களுடைய போராட்டத்தின் காரணமாக கொண்டு வரப்பட்டது லோக்பால் சட்டம். அதே மாதிரி இன்னொரு சட்டம் 2013 வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா, இந்த முக்கியமான சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ்ல நம்ம ரிவிஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, அது கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிடுவோம். அந்த ரிவிஷன் மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து நம்ம முக்கியமான சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சுற்றுச்சூழல் தொடர்பான சட்டங்களும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அதாவது எலெக்ஷன் சம்பந்தமான சட்டங்களும் சரி தனியாக ஒரு கம்பெனியாக கொடுத்துருப்போம். ஓகே, அது ஒரு 10-15 சட்டங்கள் இருக்கும், முக்கியமான சட்டங்கள் எல்லாமே. இந்த வருஷம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊழல் தடுப்பு சட்டம் 1988. அடுத்து போகலாமா? அடுத்து இந்திய அணுசக்தி ஆணையம் தொடங்கப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு கேட்கிறாங்க. இந்திய அணுசக்தி ஆணையம். இந்த அணுசக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா கரண்ட், நம்ம யூஸ் பண்ற கரண்ட். இப்போ நீங்க மொபைல் போன்ல நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கரண்ட் சார்ஜ் வேணும். ஓகேங்களா, அப்புறம் இவ்வளவு லைட்டு, இந்த ஸ்மார்ட் ஸ்கிரீன் இதெல்லாம் எழுதினா என்ன வேணும்? கரண்ட் வேணும். ஓகே, இப்போ கேமரா இயங்குறதுக்கே வந்து கரண்ட் வேணும். அப்போ இந்த கரண்ட் இந்தியாவில் எங்க இருந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய மூலங்கள்ல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதான் ரீசெண்டா எல்லாரும் வீடுகளிலும் இருக்கும் என்னன்னா சோலார். ஓகே, சூரிய வெளிச்சத்துல இருந்து கரண்ட் உருவாகும். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா முப்பந்தல் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல பெருசா ஒன்று இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். என்னது? காற்றாலை. ஓகே, விண்டு மில் சொல்லுவாங்க. அப்ப அந்த காத்தாடி சுத்துறதுனால கரண்ட் உருவாகுது. ஓகே, இது அல்லாம நிலக்கரி எரிக்கிறதுனாலையும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஓத அலைகள் உருவாகிறதுனாலையும், அப்புறம் ஆட்டம் அப்படி சொல்றாங்க அணுசக்தி, அதன் மூலமாகவும் கரண்ட் தயாரிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் சார் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல வந்து அணுசக்தி நிலையம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால தாராப்பூர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னா தாராப்பூர் அப்படி சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அணு மின் நிலையம். அதோடைய பெயர் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அப்சரா அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே உங்களுடைய பிசிக்ஸ் புக்ல இருக்கும். ஓகேங்களா, அப்சரா இதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் சொல்றாங்க. அணுசக்தி நிலையம், அணுசக்தி ஒரு பிளான்ட் அப்படி சொல்றாங்க. இது வந்து இந்தியாவில மகாராஷ்டிரால இருக்கு. ஓகே, இப்ப தமிழ்நாட்டில் எங்கதான் அணுமின் சக்தி நிலையம் எங்கதான் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒண்ணு எங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய இது கல்பாக்கத்துல இருக்குது. சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய கல்பாக்கம். சென்னை பக்கம் கிடையாது, கொஞ்சம் தள்ளி தான், ஓசன் ஏரியா பக்கத்துல கல்பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2வது எங்க இருக்குது? ரீசெண்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் வெடித்தது. சவுத் மாநிலத்துல இருக்குது. எங்க அப்படி பார்த்தீங்கன்னா கூடங்குளம். எங்க இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்குது கூடங்குளம். அப்ப ரெண்டுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது அணுமின் நிலையம். ஓகே, அப்ப இந்தியாவில் உருவாகிறது ஃபர்ஸ்ட். ஓகே, இது இந்திய அணுசக்தி ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு, இடம் கேட்கிறாங்க. அப்போ இந்த அணுசக்தி அப்படிங்கிற விஷயம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மும்பை பக்கத்துல தான் உருவாகும். ஃபர்ஸ்டும் அங்கதான் பாருங்க, ஃபர்ஸ்ட் உருவானதும் மகாராஷ்டிரா தான். ஓகே, அதனால இங்கேயும் மும்பை தான் 1948ஆம் ஆண்டு உருவானது. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்து தமிழ்நாட்டு வரலாற்றில் செழிப்பு மிக்க காலம் கருதப்படுவது எது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தமிழ்நாடு இல்ல, வரலாற்றில் ஒவ்வொருத்தர்களுடைய காலமும் பார்த்துட்டீங்கன்னா பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பழங்கால இந்தியாவுடைய ஆட்சியில் யாருடைய காலம் பொற்காலம் என்று சொல்லுவாங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னா குப்தர்களுடைய காலத்தை வந்து பொற்காலம் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இடைக்காலம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யாருன்னா மன்னர் ஷாஜகான் இருக்காரா, தாஜ்மஹாலை கட்டியவர், செங்கோட்டையை கட்டியவர், ஓகே மோதி மசூதியை கட்டியவர், இந்த மாதிரி இந்த மசூதியெல்லாம் கட்டியவர் தான் யாரு? ஷாஜகான்.
கான். அப்போ அதனால அவரை என்ன சொல்றாங்க, அவரையும் என்ன சொல்றாங்கன்னா இடைக்காலத்துடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இதெல்லாம் இருக்கிற டைம்ல தமிழ்நாட்டுல யாருடைய காலத்தை வந்து ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய காலம் சொல்றாங்க அப்படின்னா அது சந்தேகம் கிடையாது, யார் சோழர்களுடைய காலம் தான். ஏன்னா சோழர்களுடைய காலத்துலதான் நிறைய கல்வெட்டுகள், நிறைய கோவில்கள் நமக்கே தெரியும். சோழர்கள் ராஜா சோழன் கட்டிய மிகப்பெரிய கோவில், 1000 வருஷம் பழமையான கோவில் எந்த கோவில் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில். இந்த மாதிரி ஏகப்பட்ட தாராசுரம் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோவில்கள் அடுக்கடுக்கா இருக்குது. அப்போ கோவில்கள் நிறைய கட்டினாலும் கலை கலாச்சாரத்திற்கு யார் அதிகமா நிறைய செய்யறாங்க அவங்களுடைய காலத்தை தான் வந்து செல்வ செழிப்பு மிக்க காலம் சொல்றாங்க. அதனால சோழர்களுடைய காலம் வந்து செல்வ செழிப்பு காலம் சொல்றாங்க. ஓகே, அப்ப மீதி இருக்க ஆப்ஷன் வச்சு நம்ம வேற என்ன பாயிண்ட் சொல்றோம் அப்படி பாத்தீங்கன்னா சேரர்களுடைய நாடு. ஓகே, சேர நாடு என்ன சொல்லுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா வேலமுடைத்து அப்படின்னு சொல்றாங்க. வேல முடைத்து அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சேர நாடுனா என்னது, கேரளா பகுதியும் தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதியும் அடைகிறது தான் வந்து சேர நாடு. அதனால அங்க வந்து யானைகள் அதிகமா இருக்கிறதுனால வேலமுடைத்து, வேலம் அப்படின்னா யானை, வேலமுடைத்து சொல்றாங்க. பாண்டியர்களுடைய ஊரை என்ன சொல்றாங்க, முத்துடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியர்களுடைய ஊரை என்ன சொல்றாங்க, முத்துடைத்து. ஓகே, சோழர்களுடைய ஊரை என்ன சொல்றாங்க, சோறுடைத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோறுடைத்து. ஓகே, பல்லவர்களுடைய ஊரை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ண போறீங்க. நான் ஆல்ரெடி ஒரு பிசி அல்டிமேட் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பல்லவர்களுடைய ஊரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கூட சொல்லணும். ஓகேங்களா, பல்லவர்களுடைய ஊரை வந்து இன்னொரு பேரை சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுவும் நீங்க சொல்லணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் இந்த பகுதியில் தான் எனது பல்லவர்களுடைய ஊர்கள் தான். ஓகே, அப்போ சேரர்கள் வந்து வேலமுடைத்து, பாண்டியர்கள் முத்துடைத்து, சோழர்கள் சோறுடைத்து, அதே மாதிரி பல்லவர்கள் நம்ம என்ன சொல்லணும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கேட்கிறேன், ரொம்ப அதிகமா கேட்கிறேன். ஓகே, ஆன்சர் சொல்லிட்டு செழிப்பு காலம் சோழர்கள் காலம். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, விக்ரம் சாராபாய் யார் இவர்? ஓகே, இவர் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய விண்வெளி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜிகே. ஓகேங்களா, விக்ரம் சாராபாய் தான் இந்தியாவுடைய விண்வெளியுடைய தந்தை அப்படி சொல்றாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிற விஷயத்தை இந்தியாவில் கொண்டு வந்தவர். ஓகேங்களா, அடுத்த ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த விண்வெளி மையம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவனந்தபுரத்துல இருக்குது. ஓகேங்களா, திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்குது. கேரளாவுடைய திருவனந்தபுரத்துல இருக்குது. இங்க ஆக்சுவலா திருவனந்தபுரத்துல இன்னொரு ஏரியாவில் பாத்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சிங் பேட் ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது செயற்கைக்கோள் ஏவுதளம். ஓகே, ராக்கெட் ஏவுதளத்தை வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஓகே, எங்க திருவனந்தபுரத்துல தம்பா அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஓகே, இங்க தம்பா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல ராக்கெட் ஏவுதளம் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. ஓகே, தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ராக்கெட் ஏவுதளம் கிட்டத்தட்ட கட்டி முடிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு தான் வர வேண்டியது இருக்குது, கட்டி முடிச்சிட்டாங்க. ஓகே, அது எந்த பகுதி அப்படி பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் நிறைய பேர் தெரியும். குலசேகரப்பட்டினம் ஏரியா தான் சவுத் மாநில இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன் அப்படின்னா இப்போ அந்த ஃபெஸ்டிவல் வந்து குலசேகரப்பட்டினத்துல குலசை அப்படின்னு சொல்லுவாங்க. தசரா ஃபெஸ்டிவல் அங்க வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். எப்படி வந்து இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால இந்த தசரா ஃபெஸ்டிவலோ, அதே மாதிரி கர்நாடகாவில் மைசூர்ல தசரா ஃபெஸ்டிவலோ, அதே மாதிரி குலசேகரப்பட்டினத்துல தசரா ஃபெஸ்டிவல் அதிகமா இருக்கும். அது அந்த இடத்துல குலசேகரப்பட்டினத்துல என்னாச்சுன்னா புதுசா இஸ்ரோவுடைய, நல்லா வச்சுக்கோங்க, கவர்மெண்டோட கிடையாது, இஸ்ரோவுடைய லான்ச்சிங் பேட் எங்க இருக்குது, ஒன்னு கேரளாவில் தம்பானூர்லையும், இன்னொன்று எங்க இருக்குது அப்படின்னா குலசேகரப்பட்டினம் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கு. 2 இடத்துல இருக்கு. ஞாபகம் வச்சு. ஏன் சார் எல்லாமே சவுத்துலேயே வராங்க, நார்த் இந்தியாவில இருந்து ஏன் லான்ச் பண்ண முடியறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலேயே வச்சாதான் அவங்களுக்கு ஈஸியா என்னன்னா அந்த பெட்ரோல், அந்த ஒரு என்ன சொல்றது எரிவாயு வந்து கம்மியா யூஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னா அந்த பூமியோடைய நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஈக்குவேட்டர் லைன். இந்த லைனுக்கு பக்கத்துல வரன்னா கிராவிட்டி கம்மியா இருக்கும். அப்போதான் ராக்கெட் வந்து மேல போகிறதுக்கு அதிகமா என்ன செய்யாது அப்படின்னா அந்த எரிபொருள் வந்து தேவைப்படாது. ஓகேங்களா, நீங்க ரொம்ப மேல போகும்போது கிராவிட்டி, அந்த ராக்கெட் மேல போக கிராவிட்டி வந்து அந்த ஈர்ப்பு விசை வந்து இருக்கும். அதுக்கு வந்து எரிபொருள் அதிகமா தேவைப்படும். அதனாலதான் இந்த பக்கத்துல தமிழ்நாட்டு கேரளால வச்சா கொஞ்சம் எரிபொருள் சிக்கனமா இருக்கும். அது ஓரத்துல கடற்கரை ஓரத்துல தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா ராக்கெட் ஏவுதூரம் அதோடைய மீதி பொருட்களை கடல்ல விடணும். ஓகேங்களா, லேண்டில் விழுந்ததுதான் யார் மேலேயாவது விழுந்துரும், டேமேஜ் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே, விண்வெளி அமையம் எங்க இருக்குது, திருவனந்தபுரம் தம்பானூர்ல இருக்குது, இன்னொன்று குலசேகரப்பட்டினத்துல இருக்குது. ஓகே, அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடந்த ஆண்டு எந்த ஆண்டு? பொது தேர்தல் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்ப நடத்தினாங்க, இதுதான் வந்து ஒரு கொஸ்டின். ஓகே, எலெக்ஷன் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து எல்லாரும் 18 வயசு இருக்கிற மேல இருக்குங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஓட்டு போடுறாங்க. ஓகே, இது எப்போ வந்தது, அப்போ இனிஷியலா இண்டிபெண்டன்ஸ் டைம், அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 21 வயசு தான் இருந்தது. எப்போ 18 வயசா மாத்துறாங்க, 1947 இருந்து 1988 வரைக்கும்
21 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, சட்டத்திருத்தம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போடலாம். 1989 இருந்து தற்போது வரை இப்போ வரைக்கும் என்னதான் 18 வயசு இருக்கிறவங்களே வந்து ஓட்டு போடலாம் சொல்றாங்க. இனி வரும் காலங்கள்ல இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு வந்து என்ன செய்யலாம், மேலும் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா 18, 17, 16 கூட மாத்தலாம். ஓகே, ஏன்னா வந்து இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 17 வயசுங்கிறது வாக்குரிமையா வச்சிருக்காங்க. ஓகே, எனிவே அப்ப இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பொது தேர்தல் எப்ப நடந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில். அப்போ நான் அதை நினைச்சுக்கோங்க, இது ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். நீங்க லாஜிக்கா திங்க் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். பிரிட்டிஷ் இந்தியா கேட்டாங்களா, அப்ப 1951 வராதா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகே, மீதி இருக்கிறது 3 ஆப்ஷன். அப்ப எப்பதான் ஃபர்ஸ்ட் தேர்தல் நடந்தது அப்படி பாத்தீங்கன்னா 1920ஆம் வருஷம் தான் ஃபர்ஸ்ட் தேர்தல் நடந்தது. என்ன சார் எப்படின்னா, ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க, 1919ல பிரிட்டிஷ் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தம் கொண்டு வருவாங்க. என்ன சீர்திருத்தம் நம்ம கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தோம். என்ன சீர்திருத்தம் அப்படின்னா மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 1919 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 1919 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயங்களையும் முக்கியமான எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1920 வந்து எலெக்ஷன் நடத்திருப்பாங்க. அது அடிப்படையில் ஆனா அந்த எலெக்ஷன்ல யார் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, காங்கிரஸ் கலந்து கொள்ள மாட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் யார் வின் பண்ணுவா, நீதி கட்சி வந்து வின் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கதைகள். அப்ப பொது தேர்தல் முதலோட எப்ப நடந்தது, 1920ஆம் ஆண்டு நடைபெற்றது. தென் எஸ், முக்கியமான ஒரு கேள்வி. ஓகே, உங்களுடைய பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி கேள்வி இருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த கேள்வி. ஓகேங்களா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா படிக்கிற விதமும் இப்படிதான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நிறைய உட்காந்து புக்கா படிக்கிறதை விட செலக்டிவா படிக்கணும். அந்த முதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நோட் பண்ணி படிக்கணும். ஓகே, யாரெல்லாம் முதல் 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 எந்த விஷயத்தையெல்லாம் முதல் வருதோ அதெல்லாம் நீங்க படிக்கணும். முதல் பிரதமர் யார், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார், இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார், முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார், தமிழ்நாட்டுடைய முதல் முதலமைச்சர் யார், முதல் பெண் முதலமைச்சர் யார், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த முதல் வார்த்தையை சுத்தி நிறைய விஷயங்கள் படிக்கணும். அதே மாதிரி இங்க என்ன கேட்கிறாங்க, அப்படி பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பரிசு பெற்ற முதல் இந்தியர். ஓகே, ஆஸ்கர் அவார்டு அப்படி சொன்னோம்னா நமக்கு ஞாபகம் வருது ஒரே ஒரு யார் தான், ஆஸ்கர் நாயகன் என்று சொல்லக்கூடிய ஏஆர் ரகுமான் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா இங்க அவர் முதல் இந்தியர் கிடையாது. ஓகேங்களா, அவர் வந்து எப்போ வந்து 1997க்கு அப்புறம் தான் ஆக்சுவலா அவரே வந்து ஆஸ்கர் அவார்டு தான் வின் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஆனா அதுக்கும் முன்னாடி ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்தியாவுடைய முதல் இந்தியர். யாரு அப்படி பார்த்தீங்கன்னா பானு அத்தையா. ஓகேவா, அத்தையா. ஓகே, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாக இந்த ஆஸ்கர் அவார்டை வந்து வின் பண்ணாங்க. எதுக்காக சார் ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணாங்க? ஆஸ்கர்னாலே என்ன எதுக்காக கொடுப்பாங்க, சினிமா படத்தை எடுத்ததுக்காக கொடுப்பாங்க. ஓகே, சினிமா படம் சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள், திரைத்துறை சம்பந்தம் ஏதாவது விஷயங்கள் இருந்தா கொடுப்பாங்க. ஏஆர் ரகுமானுக்கு இசைக்காக வந்து ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி இங்க பானுதயா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஹிஸ்டரி கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம படிச்சது போக ஒரு சில விஷயங்களை படமா இயக்கி வச்சிருக்கிறாங்க. ஓகே, அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும்போது சுலபமா நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முகலாயர் டாபிக் நடத்தும் போது கிளாஸ்ல என்ன சொன்னேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜோதா அக்பர் படம் பாருங்க சொன்னேன். ஓகே, ஏன் அப்படின்னா அப்ப ஜோதா அக்பர் படம் பார்த்தீங்கன்னா தான் அக்பருடைய முழு கதாபாத்திரம் என்னன்னு தெரியும். நீங்க டாபிக் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா படிச்ச எந்த விஷயம் மறக்காது, படிச்ச எல்லா விஷயமும் படத்துல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு படம் சொல்லியிருப்பேன், பத்மாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்க்க சொல்லியிருப்பேன். அது பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியோடைய கதாபாத்திரம் அப்படியே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, டெல்லி சுல்தான்ல கில்ஜி வம்சத்துல அலாவுதீன் கில்ஜியோட விஷயம் தெரியும். அதே மாதிரி நிறைய படம் இருக்கு. அதே மாதிரி ஐயனம்ல சுதந்திர படத்துல காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. என்ன படம், காந்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம். அந்த படம் இருக்குது, தமிழ் இருக்கு, எல்லா லாங்குவேஜ்ல இருக்குது. ஓகேங்களா, காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன விடுதலை போராட்டம் பண்ணாரு, எப்படி பண்ணா அப்படியே தத்ரூபமா காமிச்சிருப்பாங்க, எப்படிதான் காந்தி எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு. ஓகே, அப்ப காந்திகிற கதாபாத்திரத்துக்கு நடித்த ஒரு நடிகருக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணதுனால அவருக்கு இந்த ஆஸ்கர் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா, என்ன படம் கேட்க மாட்டாங்க, ஆனா யார் முதல் நபர் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஃபேக்டர். ஓகே, அது போக இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருப்பார். சத்யஜித் ரே அவரும் ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருப்பார். ஓகே, அடுத்து பயோஸ்பியர் ரிசர்வ் பாருங்க, உயிர் கோரம் மேட்ச் த படம் கேட்கிறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஏதாவது ஒரு இதை மேட்ச் பண்ணுவோமா, ஏதாவது ஈஸியானதை மேட்ச் பண்ணுவோமா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த 4ல ரொம்ப ஈஸி இந்த சுந்தர் பன்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. சுந்தர் பன்ஸ் எங்க இருக்குது, அது ஒரு சதுப்பு நிலமாவும் இருக்கும், கடற்கரை ஓரம் இருக்குது, இங்க வெஸ்ட் பெங்கால். ஓகே, அப்போ இதுக்கு வந்து எங்க இருக்குது, மேற்கு வங்காளம். ஓகே, ஏக்கு வந்து 3, ஏக்கு 3 எந்த ஆப்ஷன் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, அதை மட்டும் நீங்க மார்க் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான்.
முடிஞ்சு போச்சா. ஒருத்தர் கேட்டாங்கன்னா கோடி புண்ணியன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சு, சரி அது கூட தெரிய வேணாம், அதை கூட விட்டுருங்களேன். மானஸ் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. மானஸ் என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, சரி மானஸ் கூட வேணாம், மானஸ் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அசாமில் வருது, 3 ஆப்ஷன் இருக்கு. நந்தா தேவி அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். சிக்கு வந்து என்னது 4 தான். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 4. அப்படி சூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பொறுத்துக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு சில டைம் வந்து ஈஸியா இருக்கும். மேக்ஸிமம் பொறுத்துக்கு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். அதுதான் உங்களுக்கு வந்து மார்க்கை ஈஸியா எடுத்து விடும். ஓகே, அப்போ இந்த உயிர்கோளங்கள் எத்தனை உயிர்கோளங்கள் மொத்தம் இருக்குது அப்படின்னா 18 உயிர்கோளங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்கோளங்கள் என்னென்ன உயிர்கோளங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, தமிழ்ல எத்தனை உயிர்கோளம் இருக்குது, என்னென்ன உயிர்கோளங்கள் இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அதோட யூடியூப் சேனலையும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உயிர்கோளங்கள் பயோஸ்பியர் ரிசர்வ் சம்பந்தமான ஒரு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வெளியிட்டு இருப்போம். ஓகே, அந்த வீடியோ நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே, எப்படி நம்ம ஷார்ட்கட்டை ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயம் தாராளமாக நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் 8th கொஸ்டின். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி டேஷ் போருக்கு பின் ஒரு அரசியல் சக்தியாக மாறியது. ரொம்ப முக்கியமானது. ஓகே, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 350 வருஷம் ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு போரும் ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு வந்து திருப்பு முனையாக மாறும். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு வந்ததே, ஓகே, ஐரோப்பியர்கள் 1498ஆம் ஆண்டு வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்ததே ஒரு திருப்பு முனை தான். அதனாலதான் வந்து அடுத்தது பிரிட்டிஷ் எல்லாம் வராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு போருக்கு அப்புறம் இந்தியாவில மிகப்பெரிய அரசியல் சக்தியா மாறுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பக்சர் போர் தான். ஓகேங்களா, 1764ஆம் ஆண்டு நடைபெற்ற பக்சர் போர் தான். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? பிளாசி போர் தானே சார் ஃபர்ஸ்ட் அவங்க நடத்துனாங்க, அதுல தானே சார் வின் பண்ணாங்க, அதுல வின் பண்ணதால தானே அந்த போய் அரசியல் மாட்டாங்க. கிடையாது. ஓகே, பிளாசி போர்ல வின் பண்ணாங்க, ஓகே உண்மைதான். ஆனா பிளாசி போர்ல வின் பண்ணி அதுக்கடுத்து பக்சர் போர்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் தான், தொடர்ந்து அதுல வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல் சக்தியா மாறினாங்க. அப்போ பிளாசி போர் எப்படி நடந்தது அப்படின்னா 1757. ஓகேங்களா, இந்தியா இந்த விஷயம் தான் வந்து ரைமிங்கா நடக்கும். 1757 பிளாசி போர், 1857 பெருங்கலகம் பெரும்புரட்சி, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம். பாருங்க, +100 மிகப்பெரிய மாற்றம். ஓகேவா, அடுத்து ஒரு 100 இங்க வந்து மிகப்பெரிய மாற்றம். ராணியார் அதுக்கப்புறம் ரூல் பண்ணுச்சு. அடுத்து ஒரு 90 என்னாச்சுன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஏன்னா ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு மிகப்பெரிய மாற்றம். ஓகே, அடுத்து 2047 என்ன மாற்றங்கள் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாமா? 2047 இந்தியா மேபி ஏதாவது பெரிய மாற்றம், 2047 அது 50. இந்த விஷயங்கள்ல வந்து கண்டிப்பா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏதாவது நிகழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கிறாங்க. சும்மா ஒரு ஹிஸ்டோரியன்ஸ் வந்து சும்மா ஒரு சொல்றாங்க. ஓகே, மேபி நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஓகே, எனிவே பார்க்கலாம். நீங்க எல்லாருமே அந்த டைம்ல 2040, 50களில் நீங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து ஒரு பிசியா ஜாயின் பண்ணி மேபி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிசிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்காவோ ஏடியாவோ அந்த மாதிரி ஏதாவது மேபி இருக்கலாம். ஓகேங்களா, பாருங்க அந்த டைம்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, எனிவே ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பக்சர் போர் 1264. ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, பிளாசி போர்ல யாரு பங்கேற்றிருப்பாரு பார்த்தீங்கன்னா அந்த சிராஜுத் தௌலா அவர் தான் வந்து அடிச்சு விரட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? ஓகே, மறுமலர்ச்சி அப்படின்னா ஒரு விஷயத்த மாத்துறாங்க. ஓகே, இவ்வளவு நாள் சமுதாயத்தில் நடந்த தீங்கான விஷயத்தை வந்து மாத்தி சொல்றாங்க. யாரு அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு தந்தை யாரு? ராஜாராம் மோகன் ராய். அவர் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது மறுமலர்ச்சியுடைய தந்தை என்று அழைக்கப்படுவார். அப்ப ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணிருக்காரு? ராஜாராம் மோகன் ராய் பேரை கட்டோட நமக்கு என்ன தெரியும்? சதி ஒழித்தா. ஓகே, அது மட்டும் இல்லை, அப்படி எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு. ஓகே, 1828ஆம் ஆண்டு 29ஆம் ஆண்டு சதி ஒழித்திருப்பார். ஓகேங்களா, 1929. அதே மாதிரி 1828ஆம் ஆண்டு அது சதி ஒழிப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா, என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்றீங்க. ஓகேங்களா, நம்ம சமுதாய சீர்திருத்த கிளாஸ் நடத்தி முடிச்சாச்சு. ஓகேங்களா, 29 சதி 28ல ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து இவர் என்ன அமைப்பை ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே, அடுத்து வேற யாரு? ரவீந்திரநாத் தாகூர். அவரை பத்தி சொல்லணும் அப்படி பாத்தீங்கன்னா இவருடைய பத்திரிகை பெயர் வந்து விவேகவர்தினி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் தான் பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை 1905 வங்க பிரிவினை இருக்குதா? 1905 வங்க பிரிவினையும் பொழுது ரக்ஷபந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகையை தொடங்குறார். யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, இது ஒரு பாயிண்ட். அடுத்து 1919ஆம் ஆண்டு நடைபெற்றதா மிகப்பெரிய ஒரு படுகொலை. என்ன படுகொலை? ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து இவர் நைட்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்கிட்டே திருப்பி கொடுத்துறாரு. அதுதான் வந்து நைட்ஹுட் பட்டத்தை திருப்பி அளித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். எந்த ஒரு படுகொலைக்காக? ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக. ஓகேவா?
அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னா ஒண்ணு இல்லை, இப்போ நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி இருக்கிறாரா, அந்த காங்கிரஸ் கட்சி தான் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ஐஎன்சி சொல்லுவாங்க. ஓகே, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா 1885ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்குனா அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய கட்சி, ஆனால் அது உருவாக்குனர் ஒரு இந்தியர் கிடையாது. அது உருவாக்குனது ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பிரிட்டிஷ் சர்வெண்ட் தான் உருவாக்குனார். ஓகே, அப்ப இந்தியர் கிடையாதுன்னா இவர் கிடையாது, இவர் கிடையாது, இவர் கிடையாது. அப்ப யார் தான் ஆன்சர்? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஓ ஹியூம் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி இருப்பார். ஓகே, எனிவே தாதாபாய் நவ்ரோஜி நம்ம என்ன சொல்றோம், இந்தியாவுடைய முதுபெரும் மனிதர் என்று கூறக்கூடியவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா, இந்தியாவுடைய முதுபெரும் மனிதர் இவர் தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சதாத ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சுரண்டதும் பிரிட்டிஷ் சதா ஆட்சியை சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போடாமா. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் கடந்த ஆண்டை எந்த ஆண்டை சர்வதேச திணை பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, உலக உணவு வேளாண்மை கழகம் அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, FAO. ஓகே, இந்த அமைப்பு வந்து ஒரு வருஷத்தை வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மில்லட்ஸ் டேவா கொண்டாடணும்னு சொல்லிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 2023 வருஷத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மில்லட்ஸ் டே, அதாவது திணை பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில வருஷத்தை ஒரு சில ஆண்டுகளாக அனுசரிச்சிருப்பாங்க. அதை கரண்ட் அஃபேர்ஸ்லையும் படிக்கணும், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான திட்டம், புக்ல மென்ஷன் பண்றது பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சியாயி யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாயி யோஜனா அப்படி சொல்லுவாங்க. குறைந்த அளவுல, அதாவது மோர் கிராப் பெர் டிராப் அப்படி சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சமான தண்ணீரை நிறைய விளைச்சலை உண்டு பண்ணணும், அதுதான். ஓகே, அப்ப மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன் என்ன ஸ்கீம் சொல்லிருந்தாமா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஆவாஸ் விவேக் காமெடி திரும்பி ஆவாஸ் அஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவாஸ் கிடையாது, இது வந்து ஹிந்தி ஆவாஸ், அது மலாய் லாங்குவேஜ்ல வந்து ஆவாஸ். இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதமர் மோடி அவர்களுடைய ஸ்கீமா இது நம்ம வந்து பாக்குறோம். என்ன அப்படின்னா ஏழை மக்களுக்கு வந்து இலவசமா வீடு கட்டி கொடுக்குறது, அதுதான் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாங்களா, அதுதான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு என்னன்னா பயிர் காப்பீடு திட்டத்திற்காக கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். என்னது? பயிர் காப்பீடு திட்டம், விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டம் கொண்டதுக்காக தான் இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஓகேங்களா, 3-4 ஸ்கீம் ரொம்ப முக்கியமானது. இது எதுக்காகனா தண்ணீர் பயன்பாட்டை கம்மி பண்றதுக்காக. ஓகே, ஸ்கீம் வச்சு கொஸ்டின் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜியோகிராஃபில பெண் குதிரை வாள்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மேகம். என்ன சார், ஒரு மேகத்தை போய் பெண் குதிரை வாள்கள் அப்படின்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துலேயும் பெண்கள் தான் எக்ஸாம்பிள். 6 பேர் வச்சாலும் பெண்கள், தாய்நாடு தான் சொல்றோம், தாய்மொழி தான் சொல்றோம். இங்கேயும் என்னது, மேகத்துக்கு எக்ஸாம்பிள் என்னதான், பெண் குதிரை வாழ் தான் அப்படின்னு சொல்றோம். ஏன் ஆண் குதிரை வாழ் வச்சா என்ன, ஏதோ வச்சிருக்கிறாங்க, சரி விட்டுருங்க, அந்த அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம உட்காந்து படிக்கிறோம், வேலை கிடைக்கணும், மறந்துடுறோம், அவ்வளவுதான். ஓகேவா, இப்போ பெண் குதிரை வாழ் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த மேகங்கள் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சின்னதா குதிரை வாழ் மாதிரி சின்னதா தான் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ஸ்லைடா இருக்கும், பெருசா. அதாவது மேகங்களே நிறைய டைப் இருக்குங்க. ஓகே, நீங்க ஜியோகிராஃபில படிப்பீங்க, மேகங்களே நிறைய வகைகள் இருக்கும். ஓகே, ஒரு சில மேகங்கள் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பல்ஜியா இருக்கும், அதான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, படை மேகங்கள், திரள் மேகங்கள், கார் திரள் மேகங்கள், பல்ஜியா இருக்கும். ஒரு சில மேகங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்லேட்டை வச்சு ஆஸ்பரா சீட் வச்ச மாதிரி ஸ்லைடு மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு சில மேகங்கள் கீற்று மேகங்கள் சொல்லுவாங்க, அப்படி குதிரை வாழ் மாதிரி அப்படி நீளமா கோடு கோடா இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா குதிரை வாழ், அதான் பெண் குதிரை வாள்கள் அப்படின்னு சொல்றாங்க. கீற்று மேகங்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட எத்தனையாவது சட்டத்தின்படி முக உரையில், ஓகே, முக உரையில சமய சார்பற்ற என்ற சொல் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதாவது முக உரையில ஒரு 3 வார்த்தையை 1976ஆம் ஆண்டு சேர்த்திருப்பாங்க. எந்த வார்த்தை, அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இங்கிலீஷ்ல SSI அப்படின்னு சொல்லுவாங்க, சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது சமத்துவம் என்ற வார்த்தையும் எழுதி வச்சுக்கோங்க. 1976 என்ன வார்த்தை சேர்த்தாங்க,
ஒன்னு சமய சார்பற்ற அந்த வார்த்தை, இன்னொன்னு சமத்துவம் அப்படி சொல்ற வார்த்தை, இன்னொன்னு ஒருங்கிணைப்பு. இந்த 3 வார்த்தையும் ஒண்ணு சேர்த்தாங்க. ஓகேங்களா? இதுல எந்த எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் இது சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது சட்டத்திட்டம். எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? அந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். 4ஐயும் 2ஐயும் கூட்டினா என்னது 6. அப்ப அதுதான் வந்து அந்த வருஷத்துடைய கடைசி ஆண்டு. ஓகே, 1970 கடைசி நம்பர் 1970 4ஐயும் 2ஐயும் கூட்டணும். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு சட்டத்திட்டம் நான் சொல்லிட்டேன். பாலிட்டியில படிக்க வேண்டியது விதி, முக்கியமான விதி படிச்சாகணும். அதுக்கப்புறம் முக்கியமான சட்ட திருத்தமும் படிச்சாகணும். 2 விஷயத்தையும் முக்கியமா படிச்சே ஆகும். ஓகே, நான் சீக்கிரமா ஒரு வீடியோவும் போட்டுருக்கேன். ஓகேங்களா? வந்து ரிவிஷன் டைம்ல நான் ஒரு வீடியோ போட்டேன். முக்கியமான விதிகள், முக்கியமான சட்டம். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான சட்டத்திட்டம்னா 42வது சட்டம். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினி கான்ஸ்டியூஷனே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு மிகச்சிறிய ஒரு அரசியலமைப்பு அப்படின்னே சொல்லுவாங்க 42. ஆனா அந்த அளவுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது அப்படி? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அவர் அரசியலமைப்பு ஆல்ரெடி எழுதி வச்ச அரசியலமைப்பை யாரு சேஃப்டியா பாதுகாத்து வச்சிருக்கிறா அப்படி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எலிமினேட் பண்ணுவோம்? சட்டமன்றம் சொல்றாங்க. சட்டமன்றம் மாநிலத்துக்கு மாநிலம் தான் இருக்கும். அதெல்லாம் பாதுகாக்க முடியுமா? கிடையாது. பாராளுமன்றம் இருக்க வாய்ப்பு இருக்குதா? பாராளுமன்றம் தான் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுறது, எக்ஸ்ட்ரா சேர்க்கிறது அதுதான். அப்போ அவங்க பாதுகாக்க மாட்டாங்க. ஓகேங்களா? உயர் நீதிமன்றமா உச்ச நீதிமன்றம்? உயர் நீதிமன்றம் நிறைய இருக்குது. அப்போ உச்ச நீதிமன்றம் தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ அதை பாதுகாக்கணும்னா அதை எழுதினவங்களே பாதுகாத்தா கரெக்டா இருக்காது. அவங்க ஏதாவது மாத்திக்கி தொலைச்சிருவாங்க. அப்போ இன்னொருத்தவங்க தான் பாதுகாக்கணும். அதுதான் உச்ச நீதிமன்றம். ஓகே, அப்போ ஆல்ரெடி நான் பிசி அல்டிமேட்ல எடுத்த ஒரு கொஸ்டினை வந்து திருப்பி நான் கொஸ்டினை கேட்கிறேன். எடுத்து வச்சு நான் அந்த பாயிண்ட் அதில் சொல்லிட்டேன். நீ நோட்ஸ் எழுதி வச்சிருந்தீங்கன்னா, படிச்சிருந்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட் நீங்க சொல்லலாம். ஓகே, இந்தியாவுடைய முதல் நீதிபதி யார்? ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியாவுடைய முதல் இந்திய நீதிபதி யார்? ஓகேவா? இதை நீங்க கமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நான் முதல் நீதிபதி யாருன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? சார் எலிஜா இம்பே. சார் எலிஜா. ஏன்னா நான் இந்த பாயிண்ட் இப்பதான் சொல்றேன், இது மாதிரி சொன்ன கிடையாது. இந்தியாவுடைய முதல் நீதிபதி யாருன்னா சார் எலிஜா இம்பே. ஆனா இந்தியாவுடைய முதல் இந்திய நீதிபதி, மெட்ராஸோடைய உயர் நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் வந்து நீதிபதியா போட்டிருப்பாங்க, ஒரு இந்தியன். அவர் யாரும் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எந்த ஆண்டு அதையும் மென்ஷன் பண்ணுங்க. 10th புக்ல மென்ஷன் ஆயிருக்கும். தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. தாஸ்கண்ட் ஒப்பந்தம் அப்படின்னா என்ன? தாஸ்கண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒருங்கிணைந்த யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யா, அதுதான் பழைய ரஷ்யாவை தான் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். இப்போ ரஷ்யாவே பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ரஷ்யா தான் வந்து இன்னொரு 10 கண்ட்ரி சேர்ந்துதான் ரஷ்யா இருக்கும். அதுதான் துண்டுவா வந்து 1992 வந்து உடஞ்சு போயிருக்கு. ஓகே, இப்ப தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த ஒரு லால் பகதூர் சாஸ்திரி. என்ன சார், ஏன் சார் என்ன அவ்வளவு விசேஷம் அப்படின்னா மர்மமான முறையில் இறந்த ஒரு பிரதமர்னா அது லால் பகதூர் சாஸ்திரி. ஜவஹர்லால் நேரு இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து யாரை பிரதமராக போறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சு இருக்கிற லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவர் இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்ரிமெண்ட், ரஷ்யாவுக்கு நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்காக தாஸ்கண்டுக்கு போயிருப்பாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் மிகவும் மர்மமான முறையில் இறந்து போயிருப்பார். ஓகேங்களா? அது எப்படி இறந்தாருன்ற விஷயத்தை இன்ன வரைக்கும் அது வெளியே சொல்ல. அது நிறைய கான்ஸ்பிரசி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது எனிவே அது இன்ன வரைக்கும் யாருக்கும் சின்னதாக கூட தெரியாது. ஓகே, எனிவே ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி தான் பார்த்தீங்கன்னா தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டங்கல் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு அப்படிங்கிறாங்க. டங்கல் ஒப்பந்தம் எதற்காக? எக்கனாமிக்ஸ் புக்ல 9th இருக்கும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ்ல 9th இருக்கும். ஓகேங்களா? என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு அந்த லெசனுக்கு கீழே நிறைய விஷயங்கள் தான் இருக்கும். என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டங்கல் ஒப்பந்தம் எதுக்காக அப்படின்னா உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO உருவாகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு இந்த கையெழுத்து வந்து போட்டிருப்பாங்க. அது இந்தியாவும் ஒரு மெம்பர். 1994 அப்போ இந்த WTO எப்போ உருவாக்கப்பட்டது? 1995 ஜனவரி 1ஆம் தேதி உருவாக்கியிருப்பாங்க. இதோட தலைமையகம் எங்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஜெனீவால இருக்குது. இதோட தலைமையகம் எங்க இருக்குது? ஜெனீவால இருக்குது. ஓகே, அப்ப டங்கல் ஒப்பந்தம் 1994, WTO எப்போ 1995. அப்போ WTOக்கு முன்னாடி என்ன அமைப்பு இருந்தது? 1995 முன்னாடி என்ன அமைப்பு இருந்தது அப்படின்னா காட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. இங்கிலீஷ்ல GATTன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல காட் அப்படி எழுதிக்கும். WTOக்கு முந்தைய அமைப்பு அப்படின்னா என்னது? அது காட். அதுதான், அதுவும் காட் ஒப்பந்தம் தான் சொல்லுவாங்க.
மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ற சட்ட திருத்தம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சுலபமானது. ஓகே, இந்தியாவிலேயே முதலாக மொழிவாரியா ஒரு மாநிலம் பிரிச்சு கொடுத்ததுதான் எது அப்படி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் டைம்ல ஒடிசா பிரிச்சு கொடுப்பாங்க. ஆனா அது கேட்க மாட்டாங்க. பிரிட்டிஷ்க்கு அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மொழிவாரியா பிரிச்சு கொடுத்தது முதல் மாநிலம் இதுதான். ஏபி அப்படின்னா என்ன, கார் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பார்த்துருப்பீங்க, ஆந்திர பிரதேஷ். அதுதான் வந்து முதல் மொழிவாரியா பிரிச்ச மாநிலம். என்ன அப்படின்னா, இந்தியாவில் மாநிலங்கள் நிறைய இருந்தது. ஓகேங்களா, அப்போ வந்து எல்லாரும் கேட்டிருந்தாங்க, மொழி வாரியா மாநிலங்கள் பிரிச்சுட்டாங்க அப்படி கேட்டிருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து அது ஒத்துழைக்கல. ஓகேங்களா, மொழி வாரியாலாம் பிரிச்சு கொடுக்க முடியாது. அப்படி பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாநிலம் இந்தியா வந்து சுக்குநூறாக உடைந்து விடும், பிரிவினை ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்தில் அதெல்லாம் முடியாது. இதுக்கு மெட்ராஸ்ல இருந்து, ஓகே, நம்ம ஸ்டேட்டுக்கு நம்ம கூட தான் இருந்தாங்க. யாரு, ஆந்திரா மாநிலம் நம்ம கூட தான் இருந்தாங்க. ஓகேவா, நமக்கும் ஆந்திராவிற்கும் ஒரு காலங்களில் 40 வருஷம் 50-60 வருஷத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயங்கள் எதே பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்ப என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல வந்து 1953 பொட்டி ஸ்ரீ ராமலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். பேரை பார்த்தா காமெடியா இருக்குதா, சரி இருக்கட்டும். ஓகே, ஆந்திராவில் பொட்டி ஸ்ரீ ராமலு இவர் என்ன பண்ணாருன்னா, மொழிவாரியா ஆந்திராவை பிரிச்சு கொடுக்கும் வரை நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, எனக்கு வந்து கண்டிப்பா மொழிவாரியா வந்து மாநிலம் பிரிச்சு கொடுக்கணும், அது ஆந்திராவை பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கணும், உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்தே போயிட்டார். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆந்திராவில் மிகப்பெரிய கலகம் வெடிக்குது. ஓகே, ஹைதராபாத் எல்லா பகுதியிலும் ஆந்திராவில் அவருடைய தொண்டர்களும் அவருடைய ஃபாலோவர் நிறைய பேர் இருக்கனால இப்படி இறந்து போயிட்டாரு சொல்லிட்டு கலகம் வெடிக்குது. ஓகே, நம்ம ஊர்ல எப்படி ஒரு தலைவி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல எப்படி சென்னையில கலவரம் வெடிச்சது, அதே மாதிரி அங்கேயும் கலவரம் வெடிக்குது. ஓகேங்களா, கலவரம் வெடிக்கும் போது என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து பஸ்ஸை கொளுத்துறாங்க, வன்முறை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மொழி வாரியா மாநிலத்தை பிரிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆந்திராவை தனியா பிரிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி இவங்க கேட்டாங்கன்னா இன்னொருத்தர் கேட்காம இருப்பாங்களா, எல்லாரும் திரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தனியா பிரிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு என்ன சட்டம் அப்படின்னா, 7வது சட்ட திருத்தம் 1956 ஓகேங்களா, அதே வருஷத்துக்கு இன்னொரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. அதுவும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அது ஒரு முக்கியமான சட்டம், மாநில மறுசீரமைப்பு சட்டம், சிவிக்ஸ்ல முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் சொன்னா விதிகள் படிக்கணும் அப்படி சொன்னா பாருங்க, முக்கியமான ஒரு விதி வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா கேட்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பாராளுமன்ற கூட்டம் பற்றி கூறும் விதி என்ன? கூட்டம் என்ன? கூட்டமா கூட்டுவாங்களா அப்படி கிடையாது. பாராளுமன்றம் அப்படின்னா ரெண்டு அவை சேர்ந்தது. என்ன அவையில இருக்குது? ஒன்னு லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா, இது எல்லாரும் தெரிஞ்சதுதான். சார் தெரிஞ்சதுதானே சொல்றீங்க? சொல்றேன். லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்சபாவோட எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 543 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர் ஆங்கிலோ இந்தியன், அவங்கள விட்டுருங்க. 543. இங்க 243 பேர் இருக்கிறாங்க. ஓகே, 243 பேர், 245 பேர் இருக்காங்க. இங்க ஆங்கிலோ இந்தியன் கிடையாது, இங்க 245 பேர் இருக்கிறாங்க. ஓகே, அதாவது 12 பேரை வந்து குடியரசுல இருந்து நியமனம் செய்வார் ராஜ்யசபா. இப்போ இவங்க ஒரு சில டைம் என்ன செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சில சட்டம் வந்து லோக்சபால ஓகே சொல்லிட்டு ராஜ்யசபால ஓகே சொல்லல. இன்னொரு சில சட்டம் ராஜ்யசபால ஓகே சொல்லுவாங்க, லோக்சபால ஓகே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி 2 பேருமே வந்து முரண்பாடுகளாக இருந்தாங்கன்னா, 2 பேருமே வந்து சண்டை போட்டு முரண்பாடுகளாக 2 அவையும் இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் நடக்காது. மேபி இருந்ததுன்னா என்ன செய்வாங்கன்னா, 2 அவையும் ஒரே இடத்துல உட்கார வைப்பாங்க. பாராளுமன்றத்துல அதுக்குன்னு ஒரு ஹாலே இருக்குது. சென்ட்ரல்ல மத்திய இடத்துல ஒரு ஹால் இருக்கு, பெரிய ஹால், கிட்டத்தட்ட 800-900 பேர் உட்காரலாம். ஓகே, 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்துவாங்க. உட்கார்றதுக்காக ஒரு ஆர்டிக்கல் பயன்படுத்துவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பாராளுமன்ற கூட்டத்தை பேசக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். எப்போ அப்படின்னா, 2 பேரும் எப்போதான் கூடுவாங்க? எமர்ஜென்சி டைம்ல தான் கூடுவாங்க. எமர்ஜென்சியே இல்லை, ஒரு அவசர காலநிலை, ஒரு அவசரத்துல தான் கூடுவாங்க. அப்போ அவசரம்னா நமக்கு அவசரம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன நம்பருக்கு ஃபோன் போடுவோம்? 108க்கு ஃபோன் போடுவோம். அப்போ இங்கேயும் 108. அவ்வளோ. ஓகே, சிம்பிள், அவ்வளோ. ஓகே, 108. தேசிய மேம்பாட்டு கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, நிறுவப்பட்ட ஆண்டு சொல்றாங்க நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஆண்டு? 1952 உருவாக்குறாங்க. ஓகே, இப்போ இதோட தலைவர் யாருன்னு கேள்வி கேட்போம். இதோட தலைவர் யாரு? அவர் யார் தான்? பிரைம் மினிஸ்டர், பிரதமர் தான். ஓகே, அதே மாதிரி திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950 அப்படின்னு சொல்றாங்க. அதோட தலைவர் யார் தான்? அதோட தலைவர் பிரதமர் தான். ஓகே, எக்கனாமிக்ஸ் அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் மீது மத்திய அரசு விதிக்கும் வரி என்ன? ஓகே, ஏற்றுமதி இறக்குமதி. ஓகே, வெளிநாட்டில இருந்து ஒரு பொருளை வாங்கினா அதுக்கு பேரு இறக்குமதி. ஓகே, நம்ம வெளிநாட்டுக்கு பொருளை வித்தா அதுக்கு பேரு ஏற்றுமதி. இப்படி இந்த 2 பொருட்களுக்கு விதிக்கக்கூடிய ஒரு வரி தான் என்ன பார்த்தீங்கன்னா சுங்க வரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சுங்க வரி. மீதி வரி என்னது?
கலால் வரி என்ன சொல்றாங்க அப்படின்னா உற்பத்தி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் வரி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது பெரிய பெரிய நிறுவனம் வச்சிருந்தா தொழில் வரி. விற்பனை வரி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு இருக்கும், வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, விற்பனை வரி ஒரு பொருளை வித்தாலே வரிப்படுவாங்க. ஆனா இப்போ இந்த எல்லா வரியுமே இப்போ எல்லா பொருளுக்கும் நடைமுறை கிடையாது. இப்போ எல்லா வரியும் அப்படியே சாப்பிட்டு ஒரு வரி வந்துடுச்சு. என்ன வரி தெரிஞ்ச வருது, என்னது ஜிஎஸ்டி அப்படின்னு வந்துடுச்சு. 2017 அப்புறம் ஜிஎஸ்டி வந்துடுச்சு. ஓகே, அப்ப இந்த வரி எல்லாமே வந்து விற்பனை வரினா வாட் சொல்றாங்க. இது முக்கியமான ஒரு கொஸ்டின் எப்படின்னா, வாட் வரியை முதலாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எந்த மாநிலம் கேட்பாங்க? ஹரியானா 2003 ஓகே, வாட் வரியை முதலாக அறிமுகப்படுத்திய மாநிலம் ஹரியானா. வல்லநாடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் என்ன கேட்கிறாங்க? தென் தமிழகத்திற்குரிய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வல்லநாடு வனவிலங்கு சரணாலயம், வல்லநாடு சொல்லிட்டு ஒரு ஊரே இருக்கு. யானைகள் பாதுகாப்பு திட்டம் சார், என்ன சார் புலிகள் பாதுகாப்பு திட்டம் தானே சார் இருந்திருக்கு, என்ன சார் யானைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்றீங்க? எஸ், யானைகள் பாதுகாப்பு திட்டம். நிறைய பேருக்கு வந்து டைகர் ரிசர்வ் இருக்குது தெரியும். ஓகேங்களா, புலிகள் பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படி சொல்லி தெரியும். ஆனா யானைகள் பாதுகாக்கப்பட்ட இடமும் இருக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, யானைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி புலிகள் பாதுகாப்பு திட்டம் என்றால் கொண்டு வந்திருப்பாங்க 1973 கொண்டு வந்திருப்பாங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம். ஓகேங்களா, யானை ரிசர்வ் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நீலகிரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா யானைகள் ரிசர்வ், எலிஃபண்ட் ரிசர்வ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா, எனிவே நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல இந்தியாவில் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துருங்க. ஓகேங்களா, கொஸ்டின் இந்தியாவில் கிடையாது. தேசிய வருமானம் எத்தனை முறைகளில் வாயிலாக கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. 3 முறைகளாக கணக்கிடப்படுகிறது. என்னென்ன முறைகள் தான் 3 முறை அப்படி பார்த்தீங்கன்னா, 1 உற்பத்தி முறை அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வருவாய் முறை, இன்னொன்னு அப்படின்னா செலவு முறை. இந்த 3 முறைகளையும் கணக்கிடுறாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் அதிகபட்சமா உற்பத்தி முறை வருவாய் முறை 2 முறை கணக்கிடுவாங்க. ஆனா அதிகமா உற்பத்தி முறைகள் தான் கணக்கிடுறாங்க. ஓகேங்களா, தேசிய வருமானம். அதே மாதிரி தேசிய வருமானம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு ஒரு கருத்தை வந்து யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா 1934 சைமன் குஸ்னெட் அப்படின்னு ஒரு நபர் வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. போன அல்டிமேட் சீரியஸ்ல நம்ம, அதாவது என்னுடைய எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம சொல்லியிருப்போம். இது ஒரு கொஸ்டினா வந்து கேட்டிருப்போம். 1934 சைமன் குஸ்னெட். ஓகே, அதே மாதிரி தேசிய வருமானத்தை இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யார் ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தா அப்படி பார்த்தீங்கன்னா அவர் தாதாபாய் நவ்ரோஜி, அவருடைய புக் சொல்லியிருந்தோமே அவர் தான். ஓகேங்களா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன கேட்கிறாங்க? 1948 முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த தொழிற்கொள்கை தீர்மானம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. 1948, அடுத்து 56, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை, புதிய தொழிற்கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன கேட்டாங்கன்னா 1991 ஜூலை மாசம். அதை நம்ம என்ன சொல்றோம்? எல்பிஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான தொழிற்கொள்கைகள். ஓகே, எனிவே 25 கொஸ்டின்ஸ் முடிச்சிருந்தோம். நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, ஓகே, அந்த விட சின்ன 2-3 கேள்வி தான் கேட்டிருந்தேன். அதிகமான கேள்வியில கேட்கறது கிடையாது. ஓகே, அதிகமான கேள்வி கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த டேஸ் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஓசோன் அதோடைய கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்மளுடைய எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் கிளாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்காக மன்னிக்கவும். ஓகே, வாய்ஸ் கிளாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு. நான் தான் பார்க்காம வந்து மைக் வந்து கீழே வச்சிருந்தேன். ஓகேங்களா, அதனால தான் வந்து வாய்ஸ் கிளாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, நான் பார்த்துடுறேன். ஓகே, இவன் இந்த மாதிரி தரம் நடக்காது. நான் சொன்ன மாதிரி 50வது எபிசோடுக்குள்ள நீங்கள் எல்லாருமே உங்களுடைய எபிசோடு வந்து எப்படி பயனுள்ளதாக இருந்தது சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ, 1 நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.